கடல் கொண்ட தென்மதுரையில் தமிழ் சங்கம் வளர்த்தவங்க. ரோமாபுரி முதல் சீனம் வரை முத்துக்களை ஏற்றுமதி செஞ்ச வணிக மேதைகள் கூட சொல்லலாம். யானை எய்திய நன்மாறன் முதல் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலின் வரை இவங்களுடைய வரலாறு வீரத்தால் எழுதப்பட்டிருக்கு. தமிழையும் வீரத்தையும் ரெண்டு கண்களாக கொண்டவங்க இவங்க. வேற யாரும் கிடையாது, பாண்டியர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. பாண்டியர்களை பற்றி பெருசாக மற்ற மன்னர்களை பேசின அளவுக்கு பாண்டியர்களை பற்றி பேசலை. இதனால் நம்ம ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் பாண்டியர்களுடைய வரலாறையும் பாண்டிய மன்னர்களை பற்றியும் ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகிறோம். இதற்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், பாண்டியர் வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனுடைய முதல் பதிவு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது வரலாற்றில் பெரிதும் பேசப்படாத ஒரு மன்னன், நம் தமிழர்களின் பெருமைக்கு மூத்த குடின்னு கூட சொல்லலாம். பாண்டியர்களுக்கு முதல்ல விதை போட்ட முதற்கால பாண்டிய மன்னன் வடிவம்பலன் என்ற பாண்டியன். இவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தோன்னா கடைசங்க காலத்திற்கு முந்தைய பாண்டியராக இருப்பார். சங்க காலத்தில் 3 முக்கிய மன்னர்கள் பிரிவுகள் இருந்துச்சு. அதுதான் சேரர், சோழர், பாண்டியர். அதில் பாண்டியர்கள் ஒரு தனித்துவம் கொண்ட சாம்ராஜ்யம் கூட சொல்லலாம். சங்க கால இயக்கத்தில் மதுரைக்கு செழிப்பும் வர்த்தக மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக அமைந்தவங்க தான் பாண்டிய மன்னர்கள். அவர்களின் வீரமும் ஞானமும் சிந்தனையும் வரலாற்று கடந்தும் ஒளிந்து கொண்டே இருக்கு. வடிவம்பலன் என்ற பாண்டியன் பேரை செம்மையா இருக்குல்ல. சங்க காலத்தில் இந்த மன்னனுடைய பெயர் ரொம்பவே சிறப்பான ஒரு பெயராக இருந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மன்னன் 24 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இதை பற்றி தொல்காப்பியத்தை எழுதிய நச்சினக்கினியார் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பாரு. இவர் ஆண்டு அந்த 24 வருஷம் 24,000 வருஷத்துக்கு ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லி அவர் ரொம்ப பாராட்டி பெருமையாக சொல்லியிருப்பாரு. அதே போல இவர் முடிசூடி நெடுங்காலம் ஆட்சி புரிஞ்சதால இவருக்கு நெடியோனுன்னு ஒரு பேரும் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இவருடைய பேருடைய அர்த்தத்தை பற்றி பார்ப்போம். வடிவம்பலம் என்றால் அழகு, தோற்றம், ஆண்மை, பராக்கிரமம் சொல்லலாம். அதே போல நின்றங்கிறது பேருக்கான அர்த்தம் என்னன்னா நிலைத்த, நிலை பெற்ற, உறுதியான, தனித்தன்மைன்னு பொருள். இதனால தான் இவருடைய பேருக்கும் இவருடைய கேரக்டருக்கும் கரெக்டாக இருக்கும். வடிவம்பலன் என்ற பாண்டியன் பேர் வச்சிருக்காங்க. கடற்கோளால் கொல்லப்பட்ட குமரி நாட்டில் முன்னீர் கடல் தெய்வத்துக்கு இவர் விழா எடுத்ததாக சொல்லப்படுது. இது ரொம்ப சிறப்பான விஷயம். 3 கடல்கள் கூடுமிடம் தான் குமரிமுனை. இங்கே குமரிமுனைக்கும் தெற்கே பக்ருலிங்கிற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறு கடல்ல சேர்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் பார்த்தோன்னா அந்த விழா எடுத்திருக்காரு. இதனாலதான் இந்த விழாவை முன்னீர் விழா என்று அழைக்கப்படுது. வடிவம்பலன் என்ற பாண்டியன் தான் பாண்டியர்களுக்கு ஒரு ஆணி வேறுன்னு கூட சொல்லலாம். அவருடைய ஆட்சி முறை பின்னால பாண்டியர்களுக்கு கிளியர் கட்டா வழிகாட்டுச்சு. இலக்கிய பங்களிப்பு காலங்கள் கடந்தும் இன்றைக்கும் அது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. வடிவம்பலன் என்ற பாண்டியன் ஒரு போர் வீரன், ஒரு ஞானி, ஒரு கவிஞன். சங்ககால இலக்கியத்துல ஒளி அவன் மீது விழும்போதே தமிழரின் பெருமை எழுந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்துல கலாச்சாரம், ஆன்மீகம் எல்லாமே ஒருவரால் பிரதிபலிக்கப்படுதுன்னா அது வடிவம்பலன் என்ற பாண்டியனால தான். உங்களுடைய எண்ணத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.